வணக்கம் நண்பர்களே. புதிதாக கட்சி ஆரம்பித்தால் அதை மக்கள் மனதில் நிறுவுவதற்கு, அந்த கட்சியினுடைய சின்னத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு புது புது உத்திகளை கையாள வேண்டும். அது வணிக உத்திகளுக்கு நிகரானது. ஒரு அரசியல் கட்சி கிட்டத்தட்ட வணிகம் செய்வது போல்தான் இன்றைய சூழலில். நாம் மற்ற சித்தாந்தத்திற்குள் செல்லவில்லை. ஒரு கட்சி இதுக்காக, அரசியல் கட்சி இதற்காக ஆரம்பிக்கப்பட வேண்டும், அதற்கு ஒரு ஆழ்ந்த சித்தாந்தங்கள் இருக்க வேண்டும், அந்த மாதிரி சப்ஜெக்டுகளெல்லாம் நான் போகலை. ஏன்னா அது இப்போ பிரயோஜனமும் இல்லை. அதுக்காக யாரும் கட்சி ஆரம்பித்த மாதிரியும் தெரியலை. இப்போது ஒரு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் விஜயினுடைய கட்சியில் 2 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் புதுசாக ஆரம்பித்த கட்சி தான் கம்பேரிட்டிவ்லி. அதில் 2 முக்கியமான நபர்கள் இணைகிறாங்க. யார்? நான் தலைப்பிலே போட்டேன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. சரி, நடிகை ஷகிலா கால பரிணாமத்தில் மனப்பக்குவம் அடைந்து ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு பேசுபொருளாக அடிக்கடி தோன்றி தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பவராக நடிகை ஷகிலா அறியப்படுகிறார். அவருக்கு இதுக்கு முன்னால் இருந்த அந்த கவர்ச்சி நடிகை என்ற இமேஜ் இப்போ இல்லை. அதை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய சேனல்லே நேர்காணல் கண்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னா கட்பா நட்பா அப்படிங்கிற தலைப்பில் ஒன்று. திருச்செந்தூர் முருகன் என்னை அழைத்தார் அப்படின்னு நடிகை ஷகிலா சொல்கிற ஒரு பேட்டி. இந்த 2மே நேர்காணல் என்னுடைய சேனலில் இருக்குது. அவர் நடிகர் விஜயினுடைய கட்சியில் இணைகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. இது தாவைக்காலிருந்து யாரும் கூப்பிட்டு என்னை சொல்லலை, இல்லை நடிகை ஷகிலா என்னை கூப்பிட்டு சொல்லலை. இந்த தகவல்கள் எப்போதுமே ஒரு அரசியல் புரசலான தகவல்கள் வரும். இது ஒன்று. இன்னொன்று, நாஞ்சில் சம்பத் திராவிட ஆய்வாளர் என்று இப்போதும் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது திராவிட ஆய்வாளர். ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். திராவிட ஆய்வாளர் மட்டுமல்ல, அவரிடம் நீங்கள் கொடுக்கும் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதனுடைய அடி நுனி வரை, ஆரம்பத்திலிருந்து நுனி வரை முழுவதுமாக படித்து அறிந்து பேசக்கூடிய நாஞ்சில் சம்பத். கிட்டத்தட்ட ஐயா நெல்லைக்கண்ணன், மறைந்த ஐயா நெல்லைக்கண்ணனுக்கு நிகராக அவர் சிலப்பதிகாரம், பழைய காவியங்களை எடுத்து பேசக்கூடியவர். அவரும் தேவைப்படுகிறார். நடிகை ஷகிலாவும் தேவைப்படுகிறார். இந்த இருவரும் விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக பேச்சுக்கள் அடிபடுது வருது. கட்சி வட்டாரங்கள் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது உண்மையாலே அப்படி இருக்குதா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க.